இன்றைக்கி டே 17 ஆஃப் லீன் பல்கிங். இன்றைக்கி என்ன கதைனா, இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம ப்ரைவேஸில் எல்லாம் கதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் தேவையான சுண்டலை உரிச்சிட்டு ஐஸ் கட்டி எடுத்து மூஞ்சில் தேய்ச்சிட்டு ஒரு குளியல் போட்டு வந்து லஞ்சை பேக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட டைம் இல்லாமல் இன்றைக்கி காலேஜ் போகணும். அதுக்காக ரெடி ஆகிட்டு ஓடி போய் பஸ் பிடிச்சிட்டு அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே காலேஜ் போய் சேர்ந்தாச்சு. காலேஜ் போய் சேர்ந்துட்டு ஃபஸ்ட் பீரியடே எங்கள் பசங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இன்டர்வலில் கையில் காசு இருக்கோ இல்லையோ கேண்டீன் போயிடணும். அப்புறம் இவனுங்க தான் எங்கள் பங்கு பாய்ஸ், ஒருத்தன் நட்டை ஒருத்தன் கட்டை. அப்படியே போய் அடிச்சு பிடிச்ச லஞ்சம் முடிச்சுட்டு வீடியோக்கு போஸ்ட் கொடுக்காதான் வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப நாள் குளிக்க வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகுது காலேஜ். அப்புறம் லேபில் கொஞ்சம் நேரம் அரட்டி அடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் மலையில் நடந்துட்டு அப்படியே பஸ்ஸுக்கு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து லக்கியோட பாசமலையில் நடந்துட்டு வீட்டில் கொடுக்குற கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு, நான் சலுப்பாக இருந்தால் நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் யாரும் இப்படி ட்ரை பண்ண வேணாம். அப்படியே ஈவினிங் போகிறதுக்கு முன்னாடி நல்லா பிரெட்டாக சாப்பிட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்பி அப்படியே ஈவினிங் போல் ஜிம்முக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட். அப்படியே எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்கிறேன், எந்த ஒர்க் அவுட் இருந்தாலும் ஒரு 4 வேரியேஷன் 3 செட்டு போதும். 6 வேரியேஷன் 7 வேரியேஷன் போகிறது வந்து வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நம்ம அந்த 4 வேரியேஷன் 3 செட்லேயே நம்மளுக்கு கரெக்டான பம்ப் கிடச்சிரும். சரி, ஓகே, பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஆப்ஸுக்கு பண்ணாமல் போட்டு வீட்டுக்கு ஜூட்டுட்டாச்சு. நம்ம டின்னரை முடிச்சுட்டு ஒழுங்கா முட்டியை போடுறது வீடியோரா அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு டே ஃபினிஷ். புதுசாக பார்க்குறீங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை. அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. பை.